ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது உச்சநீதிமன்றம் சற்று முன்னர் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதுதான் அந்த தேர்தல் பத்திர ஊழல்னே சொல்லலாம். தேர்தல் பத்திர வழக்கு எஸ்பிஐக்கு எதிராக பயங்கரமான ஒரு கொட்டு வச்சிருக்கு. என்ன அப்படின்ற அந்த தேர்தல் பத்திரம்னா என்னன்னு பார்ப்போம். எதற்காக உச்சநீதிமன்றம் இப்படி பண்ணியிருக்கு, பாரதிய ஜனதா கட்சி யாரிடம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற பெரிய ஒரு இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் வெளியே வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது இந்த தீர்ப்பை அடுத்து இது என்ன தேர்தல் பத்திரம்னா என்னன்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன, இது பாரதிய ஜனதா கட்சியை எப்படி ஆப்படிக்க போகுது, எந்தெந்த திருடர்கள்லாம் காட்டி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சற்று முன்னர் தான் இன்றைக்கி காலையில் ஒரு 11:30 மணிக்கு தான் அந்த தீர்ப்பு 5 நபர் கொண்ட அதாவது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நபர் அடங்கிய பெஞ்ச் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. சரிங்களா? இந்த தேர்தல் பத்திரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு திட்டம் 2017 பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா 1000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை யார் எந்த கட்சிக்கு தேர்தல் நிதி வழங்கணும்னு நினைச்சாலும் வழங்கலாம். அதை எப்படி வழங்கலாம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் அந்த பத்திரத்தை வாங்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு 1000 ரூபாயா இல்லை 1 கோடி ரூபாயை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 1 கோடி ரூபாயை கொண்டு போய் செலுத்துறீங்க. இல்லை 10 பத்திரம் வாங்குறீங்கன்னா 10 கோடிக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்லை ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபா பத்திரம் ஒரு 10 பத்திரம் வாங்குறீங்கன்னு வைங்க. இந்த பத்திரத்தை உங்கள் பேரை கொடுக்கணும். கொடுத்துட்டு எல்லாம் வாங்கிட்டு அந்த பத்திரத்தை கொண்டு போய் நீ எந்த கட்சிக்கு வேணாலும் கொடுக்கலாம். அந்த கட்சி யார் எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இவருக்கும் இவரோட பேரே வெளியே வராது. ஆனால் அந்த கட்சிக்கு போய் அந்த அமௌண்ட் சேர்ந்துடும். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டைய கழுவுற திட்டத்தை இவங்கெல்லாம் திட்டம் போட்டு என்ன பண்ணுறாங்க, இதை சட்டமாக்கி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வசூலை போடுறாங்க. இதில் வசூலான தொகை மட்டும் 4000 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு வசூலாயிருக்கு. சரியா? இப்போ இந்த 4000 கோடியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஒரு தொழிலதிபர் 50 கோடி கொடுத்துருப்பார், ஒரு தொழிலதிபர் 25 கோடி கொடுத்துருப்பார், ஒரு கம்பெனி 35 கோடி கொடுத்துருக்கோம். இப்படி கொடுக்கும்போது என்னென்னா, அவர் 35 கோடியே ஸ்டேட் பேங்க்கில் மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் குறிப்பிட்ட பிரான்ச்சில் மட்டும்தான் கொடுக்கணும். கொடுத்தோடனே இவரோட கேஒய்சி நம்பர் அது இது எல்லாம் பேன் கார்டெலாம் கொடுத்துருவார். சரியா? அதை ஸ்டேட் பேங்க் யாருன்னு வெளியிடாதான். சரியா? இந்த பணத்தை இந்த பத்திரத்தை வாங்குறாருல, இதை கொண்டு கட்சி ஆஃபீஸில் கொடுத்துருவார். யார்கிட்ட அவருக்கு பிடிச்ச பிஜேபியில் அண்ணாமலைகிட்டே இல்லை யார்கிட்டே ஒருத்தர் கொடுத்தோன்னா இதை கொண்டு போய் டெல்லியில் சேர்த்துருவாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சி அக்கௌண்ட்டில் போட்டு அந்த காசை எடுத்துக்குவாங்க. சரியா? அப்போ இவரை வெளியில் தெரியக்கூடாதுன்ற மாதிரி சட்டத்தில் கொண்டு வந்துட்டு, இப்போ நான் ஒரு 5 கோடி டொனேஷன் பிஜேபி கொடுக்குறேன், நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியலன்னா நான் எதுக்கு கொடுக்குறேன்? புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் போய் நானா லூஸா 1 கோடி ரூபாய்க்கு பிஜேபிக்கு நான் போய் டொனேட் பண்ணுறேன். ஒரு கம்பெனிக்காரன் டொனேட் பண்ணிவிட்டு அந்த பத்திரத்தை கொரியரில் போட்டு அனுப்புவேன். நான் 10,000 ரூபா செலவு பண்ணாலும் நாங்கள் போஸ்டர் அடிச்சிருக்கேன், நான் தான் இதை அடித்தேன் அதை அடித்தேன்னு பேர் போட்டு ஃபோட்டோவை போட்டு அடிக்கிறவங்க 1 கோடி ரூபா கொடுக்குறவன் அவன் பேர் தெரியாமல் போய் 1 கோடி ரூபா கொடுக்க மாட்டான். அவன் கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா, நட்டாஜிகிட்ட கொண்டு போய் கொடுப்பா, 1 கோடி ரூபா என் கம்பெனி சார்பில் பிஜேபி கொடுக்குறேன் பார்த்துங்க நான் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் நாளைக்கு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னன்றதை நான் கேட்டேன், ரைட்டு போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க. இப்படி 4000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் என்ன வந்துருச்சு அப்படின்னா, இது ஒரு வழக்காக தொடுத்த உடனே அவர்கள் தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, எவன் கொடுத்தானே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எப்படி நீங்கள் வாங்கினீங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றது மட்டும் இல்லாமல், எவன் காசு கொடுத்தானோ அவன் பேர் பட்டியலை வெளியிடணுன்ட்டாங்க. இப்போ வெளியிடணுன்னே பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா, இது எங்களுக்கு தெரியாது, ஸ்டேட் பேங்க்கில் வாங்கினாங்க, கொண்டு எங்களுக்கு சேர்ந்துருக்கு. ரைட்டா? நாங்கள் இதே போட்டோம், அது யார் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே ஸ்டேட் பேங்க் குறவலையை பிடித்து விட்டது உச்சநீதிமன்றம். ஸ்டேட் பேங்க்கில் என்ன கேட்குறாங்கன்னா, யார் வாங்கினான்னு வாங்கி வச்சுருப்பேன்ல, பேன் கார்டு ஆதார் கார்டு இல்லாமல் எத்தனை கோடிக்கு நீ பத்திரம் விற்றுருக்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கலன்னா ஆமான்ட்டான். அப்போ வாங்கி வச்சுருக்காங்கன்னா அவன் யாருன்றது வெளியிடு, யாருக்கு கொடுத்துருக்கான்னு வெளியிடுனா, இல்லை அவங்க யார் வாங்கினாங்கன்ற லிஸ்ட்டு என்கிட்ட தனியாக இருக்குது, யாருக்கு கொடுத்தாங்கன்ற லிஸ்ட்டு, யாருக்கு கொடுத்தாலும் திருப்பி ஸ்டேட் பேங்க்கு தானே அந்த செக் மாதிரி அதை கலெக்ஷனுக்கு போடணும். அப்போ எந்த கட்சிக்கு போயிருக்குன்னு தெரிஞ்சிடும்ல. இந்த கேஒய்சி நம்பரும் அந்த கேஒய்சி நம்பரும் ஒன்றான்னா, அப்போ இவன் வாங்கினவன் மறைமுகமாக வாங்கினாலும், இப்போ நான் வாங்குற உமாபதின்ற பேர் 1 கோடி ரூபா கட்டி ஒரு பத்திரம் வாங்குகிறேன், அதை கொண்டு பிஜேபி கொடுக்குறேன், பிஜேபி கலெக்ஷனுக்கு போகும்போது அந்த கலெக்ஷன் ரொம்ப என் அக்கௌண்ட்டில் தானே போகும், என்னோட கேஒய்சி நம்பரில் தானே போகும். அப்போ இவன் இந்த கட்சி கொடுத்தான்றது தெரிஞ்சிடும்ல, அதை கொடு அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ மோடியோட ஒரு அதிகாரத்துக்கு கீழே தானே இருக்குது, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்னா 3 மாதம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறமா இதை தள்ளி போடணும்னு பார்க்குறாங்க. தள்ளி போட்டுட்டோம்னா இப்போ எலெக்ஷன் முன்னாடி கேஸை உடைச்சிடலாம்ல. அப்போ யாருன்னு தெரியாதுன்னு உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவசர வழக்காக விசாரிச்சுக்கிட்டு இருந்தது நம்மளுடைய
தமிழக முன்னாள் நிதியமைச்சரும் தற்போதைய ஐடி துறை அமைச்சருமான பிடிஆர்கிட்ட கேட்கும்போது ஒரே வார்த்தை சொன்னார், நீ பேங்கை களைச்சி விட்டு போயிரு, எல்லாருமே ரிசைன் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் தட்டினா அந்த டேட்டா வரப்போகுது. நானும் வங்கியில் பணியாற்றி இருந்தால் தட்டினா இவன் எங்கே வாங்கின, எவன் வாங்கினா, எவனுக்கு கொடுத்தா, எவன் அக்கௌண்ட்டில் கலெக்ஷன் ஆகிருக்குன்ற டேட்டா ஃபுல்லாக பேங்க்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னு நீ சொன்ன அப்படின்னா இது பேங்கே கிடையாது, நீ என்ன பேங்க் நடத்துறீங்களா, என்ன நடத்துறீங்க, பேங்கை களைச்சி விட்டு போயிருங்க அப்படின்னாரு. ஸோ இதுதான் உண்மை. இதைத்தான் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு காலையில் கேட்டிருக்கு. என்னென்னா, நீ வந்து வாங்கினவன் காசு கொடுத்துருக்கான்ல, ஒரு கோடி ரூபாய்க்கு பத்திரம் வாங்கியிருக்கான்ல, அவன் யாருன்னு உனக்கு தெரியுன்ற, அதை வந்து ஒரு கட்சி கொடுத்துருக்கான், அவன் கலெக்ஷன், அவன் கலெக்ஷனுக்கு போடுறான், அதுவும் வங்கிக்கு தான் வருது. அப்போ பிஜேபிக்கு இவன் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கான்னு தானே அர்த்தம். அதை லிங்க் பண்ணி கொடு, எவன் காசு கொடுத்துருக்கான். இதை ஏன் உச்சநீதிமன்றம் ஷார்ப்பாக கேட்குது அப்படின்னா, இவர்கள் என்னென்னா மறைமுகமாக தேர்தல் நிதின்னு சொல்லி 4000 கோடி வாங்கிட்டு பலருக்கு அந்த கம்பெனிக்காரன்ட்ட ஒரு 10 கோடியை வாங்கிக்கிறது, டொனேஷனை வாங்கிட்டு அவன் ஒரு 50 கோடி ரூபா பேங்க் லோன் போட்டிருப்பான், அதை தள்ளுபடி பண்ணிடுறது கைமாறா. அவன்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு எலெக்ஷன் செலவு வாங்கிட்டு இது வந்து மறைமுகமாக நடந்துகிட்டு இருந்ததை சட்டப்பூர்வமாக யாருக்கும் தெரியாத மாதிரி செய்கிறாங்க. இதை முதல்ல வெளியிடணும். எவன் எந்த கட்சிக்கு காசு கொடுத்தான் அப்படின்ற வெளியிடணும். அப்படி வெளியிட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்பட்டு போயிடும். அப்போ எவனுக்கெல்லாம் நீ சலுகை பண்ணியிருக்க, எவனுக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்க, எவன் லோன்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கன்றதையும், எவன் டொனேஷன் அதிகமாக கொடுத்துருக்கான்னு டாலி பண்ணால் இந்த திருட்டு திட்டம் முழுதாக வெளியே தெரியுன்றதான் உச்சநீதிமன்றத்தோட திட்டம். உடனே உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, உடனே இவங்க டைம் கேட்டாங்க, 3 மாதம் தர முடியாதுன்னு சொல்லி பயங்கர இது பண்ணி, நாளைக்கு சாயந்தரம் பேங்க் டைம் முடிகிறதுக்குள்ளே வந்து எல்லா டீட்டெயிலையும் எனக்கு கொடுக்க வேணாம், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்து அதை வந்து வெப்சைட்டில் வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மக்களுக்கு தெரியணும் எவன் காசு கொடுத்தான் அப்படின்றது தெரிஞ்சாலே இவங்க யார் யாருக்கெல்லாம் சலுகை பண்ணி, இப்போ அதானி வந்து ஒரு 500 கோடி கொடுத்துருக்காப்புலன்னு வைங்களேன், இல்லை 300 கோடி, அப்போ அதானிக்கு நீ என்னென்ன சலுகை பண்ணியிருக்க, அப்போ இந்த காசை வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கன்றதை நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அம்பானிக்கு இதை பண்ணியிருந்த, அம்பானி ஒரு 100 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அம்பானிக்கு அந்த 100 கோடியை வாங்கிட்டு நீ என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க போது இந்த அதற்கான கமிஷனை நீ வந்து தேர்தல் நிதியாக வாங்கிக்கிற அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்படி சிறு சிறு தொழிலதிபர்கள் வந்து கிட்டத்தட்ட 1,45,000 கோடி ரூபாய் அளவிற்கு இவங்க வந்து வங்கி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க பல வடநாட்டு தொழிலதிபர்களுக்கு. சரியா, ஒருத்தர் 50 கோடி பெண்டிங் வச்சுருப்பான்னா அவள் பூரா தள்ளுபடி, 2 கோடி கட்டு தள்ளுபடி. அப்போ அந்த காசில் ஒரு 10 கோடியை இங்கே எலெக்ஷனுக்கு பாண்டா வாங்கி கொடுத்துருன்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. இது பூரா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வெளியாயிரும். ஏன்னா உச்சநீதிமன்றம் போட்டு உத்தரவு என்னன்னா, முதல்ல எலெக்ஷன் கமிஷனில் இதை கொடுத்து உடனே நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ண அப்படின்ட்டு இருக்கான். இப்படி ஒரு செக்கை வச்சோன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக அம்பலப்பட போயிடுது. நாளைக்கு எவன் வேண்டாம் காசு வாங்கியிருக்கான். இதுக்கு உடனே உட்காந்து ஒரு திட்டத்தை இன்றைக்கி தீட்டினாலும் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக அதை கொடுத்துருச்சு. நீ கொடுத்துரு, நீ நாளைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணிடணும், உனக்கு மாற்று டைமே கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டை நீ வந்து பப்ளிக்கில் போட்டுட்டு அதை வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு வந்து 15ஆம் தேதிக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளோ தான் தீர்ப்பு. ஸோ இப்போ என்னென்னா, விளக்கணையை குடித்தது போல் மீண்டும் வந்து ஸ்டேட் பேங்கை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சி 3 மாதம் கழித்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த டேட்டாவே நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போ என்ன பண்ண போகுது, இன்றைக்கி என்ன பண்ண போகுது, என்ன திட்டம் அடுத்த திட்டம் என்ன பண்ண போகிறான்றது விரைவில் தெரிஞ்சால் கூட எவனுக்கு காசு கொடுத்தா எந்த கட்சிக்காரனாலும் தான் சரி, அதை வந்து ஸ்டேட் பேங்க் இன்றைக்கி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயிருக்கு. எனவே ஒரு மாபெரும் ஒரு திருட்டு, உலக அளவில் இப்படி ஒரு திட்டம் எவனுமே எந்த நாட்டிலையும் போட்டது கிடையாது. அந்த திட்டத்தையே வந்து நம்ம போட்டு வசூல் பண்ண காசு பூரா எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து போகுதுன்னு இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்ப போயிடுது. யாருக்கெல்லாம் இவங்க சலுகை பண்ணியிருக்காங்க, அவன் எவ்வளோ தேர்தல் நிதியாக பிஜேபி கொடுத்துருக்கான்றது பூரா நாளை மாலை வெளியாகிவிடும். இதோட வந்து இவர்களுக்கு முதல் மிகப்பெரிய அடியாக இருக்க போகிறது இந்த விவகாரம். ஸோ நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது மாதிரி ஏற்கனவே வந்து 2 தேர்தல் ஆணையரை தூக்கிட்டாங்க. ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், ஒருத்தர் போகிற வழியில் வைத்த வெளின்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டார். சரியா, அப்போ 2 பேரை தூக்கிட்டு மோடியும் அந்த அமித்ஷாவும் சேர்ந்து தான் 2 எலெக்ஷன் கமிஷனை போட போகிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கே ஒரு செக்கை வச்சுருக்கு உச்சநீதிமன்றம். தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அந்த 5 நபர் அடங்கிய பெஞ்ச் வச்சுருக்கு. இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.